பிளாக் பேந்தர் அப்படிங்கிற இந்த ஒரு பெயர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இந்த பேந்தர் அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த பென்தேரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேரினத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விலங்குகளான லயன், டைகர், ஜாக்வார், லெப்பர்டு, ஸ்னோ லெப்பர்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகள்கிட்ட எந்த ஒரு விலங்குகள்கிட்ட அதிகப்படியான ஒரு கருப்பு நிறம் இருக்கோ அதை தான் வந்து பிளாக் பேந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற விலங்குகளை காட்டிலும் இந்த லெப்பர்ட்டையும் ஜாக்வார்ட்டையும் அதிகப்படியான கருப்பு நிறம் உருவாகிறதுனால இதை வந்து பிளாக் பேந்தர், பிளாக் லெப்பர்டு, பிளாக் ஜாக்வார், மெலனிஸ்டிக் லெப்பர்டு, மெலனிஸ்டிக் ஜாக்வார் அப்படிங்கிற பல பெயர்கள் இருக்குது. பிளாக் ஜாக்வார் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மெக்சிகோ, பிரேசில், அமெரிக்கா அங்கெல்லாம் அதிக அளவில் இருக்குது. இங்கெல்லாம் இந்த விலங்குகளை பிளாக் பேந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் லெப்பர்ட் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா பர்மா, சைனா, அமெரிக்கா, இந்தியா, நேபாள் இங்கெல்லாம் அதிகப்படியாக இருக்குது. இந்த பகுதிகளில் இந்த விலங்குகளை பிளாக் பேந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விலங்குகள் பெரும்பாலும் கருப்பு அப்படி இல்லைன்னா அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதுக்கு காரணம் மெலனிசம். அதிகப்படியான மெலனினை உற்பத்தி பண்ணுது. பெரும்பாலும் மரபணு மாற்றத்தினால நிகழக்கூடிய ஒன்று தான்.